எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்று நான் உங்களிடம் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதை? ஆம், இது ஒரு சிறுவர் மர்ம கதை. அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? நான் இப்பொழுது அந்த கதையை உங்களுக்கு சொல்ல போகின்றேன். அடர்ந்த காடு, பயங்கரமான வீடு, உள்ளே மாட்டிக்கொண்டான் சிவகுரு. எப்படி மாட்டிக்கொண்டான்? இதோ சிவகுரு மாட்டிக்கொண்ட கதையை சொல்கிறேன். ஒரு நாள் பள்ளி முடிந்து வழக்கம் போல சுஜாத்தி பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள அவ்வழியில் சிவகுரு தனிமையில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய புளிய மரத்தின் கீழே பரபரப்புடன் நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவரை கண்டான். சற்றும் எதிர்பாராத தருணத்தில் அப்பெரியவர் சிவகுருவிடம் ஓடி வந்தார். ஐயா, தம்பி, உதவி வேண்டும் ஐயா. என் பையனுக்கு 5 வயசு, பயங்கரமான காய்ச்சல், உடம்பெல்லாம் நடுங்குது. அவனை தூக்கிக்கிட்டு அந்த பஸ் ஸ்டேஷன் போகணுமியா என்று அழுது கொண்டே கதறினார். இரக்க குணமுடைய சிவகுருவோ அவரின் குரலையும் பதற்றத்தையும் கண்டு அவருடன் செல்ல ஒப்புக்கொண்டார். இருவரும் ஒரு கம்பத்து பாதையில் நடக்க துவங்கினர். அப்பெரியவர் சற்று பதற்றத்துடன் அவசரமாக நடந்து கொண்டிருந்தார். சிவகுருவின் புத்தக பை கனமாக இருந்ததால் சற்று தடுமாறிக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தான். அப்பாதையிலிருந்து வலதுபுறமாக திரும்பிய ஒரு ஒற்றையடி பாதையில் அப்பெரியவர் நுழைந்து வேகமாக நடக்க துவங்கினார். அவ்வப்போது சிவகுரு வருகிறானா என்று திரும்பி பார்த்து கொண்டார். அப்பாதையின் இரு முனைகளிலும் பெரிய காட்டு மரங்கள் சூழ்ந்திருந்ததால் இருள் அப்பாதையை மூடியிருந்தது. அப்பொழுதுதான் சிவகுருவிற்கு சற்று பயமும் சந்தேகமும் மனதில் தோன்றின. யார் எவர் என்று விசாரிக்காமல் நாம் இப்படி வந்தது சரியா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். இருப்பினும் சிவகுரு புத்திசாலியும் தனமும் துணிச்சல் மிக்கவனும் கூட. ஆகவே நிதானமாக அப்பெரியவரை பின்தொடர்ந்தான். திடீரென்று இடதுபுறத்தில் திரும்பி பள்ளமாக இருந்த பாதையில் பெரியவர் ஓடத் துவங்கினார். தூரத்தில் ஒரு பாழடைந்த வீடு தென்பட்டது. சிவகுருவிற்கு சந்தேகம் உறுதியானது. ஐயா, ஏன் உங்க வீடு இவ்வளவு பழசா இருக்கு என்று சிவகுரு கேட்டே விட்டான். தம்பி, நாங்க ஏழைங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, பையன் பாவம் என்று மீண்டும் அழுது கொண்டே முன்னே நடந்தார். சிவகுரு சற்று கவனத்துடன் அவரை பின்தொடர்ந்து அவ்வீட்டின் முன்னே வந்து நின்றான். ஒட்டடைகளும் இடிந்த படிக்கட்டுகளும் உடைந்து தொங்கிக் கொண்டிருந்த ஜன்னல் கதவுகளும் அவனுக்கு அச்சத்தை கூட்டின. கவனத்துடன் அப்பெரியவரை பின்தொடர்ந்து வீட்டிற்குள் நுழைந்தான். ஒரே ஒரு நாற்காலியும் ஒரு பாயும் மட்டுமே விரிக்கப்பட்டிருந்தன. பலகை வீடு என்பதால் இருவரும் நடக்கும் போது சத்தம் அதிகமாகவே கேட்டது. பகலிலும் இருள் சூழ்ந்திருந்த வீட்டை சுற்றி குருவிகள் கீச்சிட்டுக் கொண்டிருந்தன. ஓர் அறைக்குள் நுழைந்த பெரியவர் 5 நிமிடம் ஆகியும் வெளியில் வரவே இல்லை என்றதும் சிவகுருவிற்கு பயம் கூடியது. மெதுவாக அவ்வறைக்குள் எட்டி பார்த்தான். கட்டில், ஒரு பழைய மேசை, ஒரு மஞ்சள் விளக்கு மட்டும் இருக்க அவ்வறை காலியாக இருந்தது. ஐயா, எங்க போயிட்டீங்க? யார் இருக்கீங்களா என்று கத்தினான். அவன் குரல் அவனுக்கே எதிரொலித்தது. தவறாக வந்து மாட்டிக்கொண்டோம் என்று தெரிந்தவுடனே அவ்வறையை விட்டு சிவகுரு வெளியேறுவதற்கு முயற்சி செய்தான். சட்டென்று அறை கதவு பூட்டப்பட்டது. யார் அது? என்ன செய்றீங்க என்று சிவகுரு கத்தினான். ஒருவருக்கும் மேற்பட்டவரின் நடக்கும் காலடி சத்தங்கள் கேட்டன. இது பயங்கரமான சதி என்பதை சிவகுரு உணர்ந்துதான் அவசரப்பட்டு விட்டோமே என்று மனம் வருந்தினான். இருப்பினும் புத்திசாலியான சிவகுருவின் சிந்தனை அவனை விடவில்லை. அறையை சுற்றிலும் ஏதாவது இருக்கிறதா என்று அலசினான்.
ஒரே ஒரு கதவு உடைந்து கிடந்த அலமாரி மட்டும் திடமில்லாமல் நின்று கொண்டிருந்தது. அதனை அசைத்து நகர்த்தியதும் அங்கு ஒரு கதவு பூட்டப்பட்டிருந்ததை கண்டான். உடனே அக்கதவை உடைத்து உள்ளே நுழைந்தான். கும்மிரட்டில் அதனுள் என்ன இருக்கிறது என்பதை கவனிக்கவே இயலவில்லை. அப்பொழுது உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. ஐயா, நீங்க யாரு? என்ன காப்பாத்துங்க ஐயா, நான் இங்க 1 வருஷமா இருக்கேன். என் ஒரு சிறுநீரகத்தை எடுத்துட்டு இங்கேயே வச்சிருக்காங்க, என்னால முடியலையா. சிவகுருவிற்கு மெல்ல ரகசியம் புரிந்தது. இருளுக்குள்ளே இருந்து வெளிச்சத்தை கண்டதும் மிரண்டு போன அச்சிறுவனை அழைத்து கொண்டு அவ்வறையின் மேலேயுள்ள கூரையை கீழே கிடந்த கட்டையின் மூலமாக உடைத்தான் சிவகுரு. பிறகு அறையில் இருந்த அலமாரியை நகர்த்தி அதன் மேல் சிறுவனையும் ஏற்றி உடைந்த கூரையின் வாயிலாக மேலே ஏறினார்கள். அங்கே இருந்து தப்பிக்க சிவகுரு வெகு நேரம் யோசித்தான். அதற்குள் அறைக்குள் வந்த ஒரு ஆடவன் இருவரையும் கத்திக்கொண்டே தேடினான். கையில் கிடைத்த ஒரு கட்டையை அவ்வாடவன் மீது சிவகுரு விட்டெறிந்தான். தலையில் பட்டதும் அவன் மயங்கி கீழே விழுந்தான். சிவகுரு கூரையில் மெதுவாக நகர்ந்து வீட்டின் பின்பக்கம் வந்து நின்றான். அங்கே ஒரு பழைய கனவுந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை கண்டான். அக்கனவுந்தின் பின்புறம் நிறைய துணி மூட்டைகள் இருப்பதை அறிந்த சிவகுரு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சிறுவனையும் அழைத்துக் கொண்டு குதித்தான். குறுக்கு வழியாக காட்டுப்பாதையில் நுழைந்து பெரிய சாலைக்கு இருவரும் வந்து சேர 10 நிமிடங்கள் பிடித்தன. அண்ணே, நீங்க மட்டும் வரலனா நான் இங்கேயே கிடந்து செத்திருப்பேன் என்று அச்சிறுவன் சிவகுருவின் கைகளை பிடித்துக் கொண்டு அழுதான். தூரத்திலிருந்து 2 உருவங்கள் ஓடி வருவதை பார்த்த சிவகுரு அச்சிறுவனை அழைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்த 25B பேருந்தில் ஏறினான். என்ன மாணவர்களே, கதை சுவாரஸ்யமாக இருந்ததா? முடிவில் என்ன நடந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். முடிந்தால் இக்கதையின் முடிவை நீங்கள் கூறினால் சிறப்பாக இருக்கும் மாணவர்களே. மேலும் நிறைய மர்ம கதைகள் நாம் கேட்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.